தமிழ் ஜனம் நேயர்களுக்கு வணக்கம். டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தினம் இந்திய கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை பார்க்கக்கூடிய தினமாக இருக்கு. அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அதாவது மாறன் குடும்பத்தால ஓன் செய்யப்படக்கூடிய இந்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி, பாகிஸ்தானை சேர்ந்த ஒரு கிரிக்கெட் வீரரை தங்களுடைய அணிக்காக தேர்வு செய்திருப்பதுதான் இந்த கோபத்திற்கு காரணமாக இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை நம்மிடையே பகிர்வதற்காக தமிழ் ஜனம் டிஜிட்டல் டீமினுடைய ஹெட் திரு ஆனந்த் டி பிரசாத் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோட தொடர்ந்து பேசுவதற்கு முன்னாடி தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். என்ன நடந்திருக்கு? அதாவது பொதுவா தமிழ்நாட்டுல ஒரு பேச்சு இருக்கு. கார்ப்பரேட்டுகள் அப்படியே எல்லா ஏழைகளையும் நசுக்குறாங்க, பிதுக்குறாங்க அப்படின்னு. அப்படி சொல்லும்போது அவங்க கார்ப்பரேட்டுகளாக எடுத்து முன்வைக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படின்னா, அதானி, அம்பானி போன்றவர்கள். ஆனா ஒரு விஷயத்த மறந்துடுறாங்க. தமிழ்நாட்டிலே பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இப்ப நீங்க சொன்ன மாறன் குழுமம், கலாநிதி மாறன் அவர்களுடைய சன் நெட்வொர்க். ஸோ எனக்கு அதில் ஒன்றும் எனக்கு வருத்தம் கிடையாது. ஏன்னா நிறையா தொழிலதிபர்கள் உருவாகும் போது தான் நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்னு நம்பக்கூடியவன் ஒருவன் தான். அப்படி இல்லை முதலாளிகள்லாம் கெட்டவங்க அப்படின்னு நம்பக்கூடிய முட்டாள் கம்யூனிஸ்ட் கிடையாது. ஸோ இந்தியாவில் எப்படி ஐபிஎல் விளையாட்டு இருக்கோ அது உலக அரங்கில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார ஈட்டக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்குது. ஸோ அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் இருக்குது, இங்கிலாண்டில் இருக்குது. ஆனால் ஐபிஎல் அளவுக்கு அதுக்கு பொருளாதாரத்தை ஈட்ட முடியல. அப்போ பிரபலமாகவும் இல்லை. அப்போ புதுசா நிறைய விஷயங்களை இங்கிலாந்து முயற்சி பண்றாங்க. அப்படி ஒண்ணுதான் எப்படி T20ல 120 பந்துகள் ஒரு டீம் விளையாடணுமோ அதற்கு பதில் 100 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டீமும் 100 பந்துகள் விளையாடுவாங்க. அந்த மாதிரி ஒரு புதுவிதமான ஒரு விளையாட்டு சீரீஸை சமீப காலமாக இங்கிலாந்துல ஆண்டுக்கு ஒரு தடவை நடந்து வந்துகிட்டு இருக்கு. அதுல பல அணிகள் இருக்கு. அதுல 4 அணிகளை இந்தியாவை சார்ந்த முதலாளிகள் வாங்கியிருக்காங்க. அதில் ஒன்று சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அப்படின்னு சொல்லக்கூடிய கலாநிதி மாறன் அவர்களுடைய குடும்பமும் ஒரு அணியை வாங்கியிருக்கு. அதனுடைய ஆக்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. அதாவது ஏலம், பிளேயர்ஸை ஏலம் எடுக்கிறது. அதுக்கு ஒரு 10 நாள் முன்னாடி என்ன செய்தி வந்தது அப்படின்னு சொன்னால், இங்கிலாந்துடைய விளையாட்டு வீரர் மோயின் அலி ஒரு குற்றச்சாட்டு வச்சார். என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியன் ஓனர்ஸ் இருக்கக்கூடிய அணிகளில் எந்த அணியுமே பாகிஸ்தான் பிளேயர்ஸை வாங்காதுன்னு அவங்க ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இது கிரிக்கெட்டுக்கு ஒரு தப்பான ஒரு விஷயம். இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அப்போது அதுக்கு ஒரு விளக்கமும் நாங்கள் அப்படிலாம் ஒன்றும் முடிவு பண்ணலைங்க. விளையாட்டின் அடிப்படையில் நல்லா விளையாடுறவங்கள நாங்கள் எடுப்போம், அது எந்த அணியாக இருந்தாலும் நாங்கள் எடுப்போம் அப்படின்னு அந்த விஷயத்த முடிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு ரவுஃப் அப்படின்னு ஒரு பந்து வீச்சாளர் இருக்காரு. அவரை தான் கோலி அடித்து துவம்சம் பண்ணி அப்பயும் வெக்கம் கட்டவன் திருப்பி கிரிக்கெட்லேயே கண்டினியூ பண்ணுறாங்க. அது வேற விஷயம். அவர் தான் இந்த ரஃபேல் உளுந்த மாதிரிலாம் காமிச்சு அந்த மேட்ச்லேயும் 5 ஓவருக்கு 50 ரன் கொடுத்து பவுலிங்கில் ஹாஃப் செஞ்சுரி போட்டிருக்காரு. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் அவங்களுடைய சன்ரைசர்ஸ் லீட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டீமு ஒரு பாகிஸ்தான் அப்ரார் அப்படிங்கிற ஒரு பாகிஸ்தான் வீரரை எடுத்திருக்காங்க. சரி, விளையாட்டில் அரசியல் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சில தற்கூறிகள் சொல்லலாம். ஆனால் இந்த அப்ரார் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா? நம்ம பார்த்தோம் பாலாகோட் ஸ்ட்ரைக் அப்புறம் நம்மளுடைய புல்வாமா தாக்குதல், பாகிஸ்தான் ISIS தீவிரவாதிகள்லாம் நம்ம ISI தீவிரவாதிகள் நம்ம நாட்டு இராணுவ வீரர்களாக CRPF வீரர்கள்லாம் குவிச்சாங்க. அதுக்கு பதிலடி கொடுத்தோம் நம்ம பாலாகோட்டில். அவங்களுடைய 200 பேரை நம்ம காலி பண்ணோம். அதற்கு பிறகு பாகிஸ்தானுடைய ஏர்கிராஃப்ட் இந்தியாவுக்குள்ள வரும்போது F-16 வந்தபோது மிக் ரக மிக் 21 வச்சு பைசனை வச்சு நம்மளுடைய விங் கமாண்டர் அபிநந்தன் போய் அதை அடிக்கிறார். அதுல மிக் கொஞ்சம் சேதமடையுது. அவர் பாகிஸ்தான்ல போய் விழுறாரு. பாகிஸ்தான் ஆர்மியை அவரை கேப்சர் பண்றாங்க. ஆனா அதுக்குள்ள வீடியோ வெளில வந்ததுனால பாகிஸ்தான் ஆர்மியால ஒன்றும் பண்ண முடியல. ஏன்னா ஜெனீவா ஒப்பந்தம் இருக்கு. ஒரு ராணுவ வீரரை உயிரோட கைப்பற்றினா திருப்பி அது அவங்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்பிடணும் அப்படின்னு. அதனால அவர் திருப்பி வந்தார். அப்போ அவர் டீ குடிச்சுக்கிட்டே பாகிஸ்தான்காரன் கேள்வி கேட்பான். அவர் டீ குடிச்சுட்டே பதில் சொல்ல முடியாதுன்னு கெத்தா பேசுவார். இதை பாகிஸ்தான்காரங்க ரொம்ப நாளாக கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த அப்ரார் அப்படிங்கிற இந்த கிரிக்கெட் பிளேயருங்கிற போர்வையில் இருக்கிற இந்த தீவிரவாதி என்ன பண்ணுறான்னா, பல நேரங்களில் அந்த காஃபி டீ குடிக்கிற மாதிரி கப்பை காமிச்சு இந்தியர்களை அவமானப்படுத்தக்கூடிய செயலை தொடர்ந்து செய்யக்கூடியவன். அது ஹோட்டல் ரூமில் பண்ணியிருக்கான், இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோ போட்டிருக்கான். அதே மாதிரி விளையாட்டு கிரவுண்டில் பவிலியன்லேருந்து இந்தியன் பிளேயர்ஸுக்கு அதாவது அந்த ஃப்ரான்ச்சைசி கேமை பார்க்க வரக்கூடிய இந்தியா வம்சாவளிகளை பார்த்து அந்த டீ குடிக்கிற மாதிரி கப்பை காமிச்சு கேலி கிண்டல் பண்ணி இந்திய மக்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. நமக்கு தெரியும் தற்போது புல்வாமா, அதுக்கப்புறம் பெஹல்காம். புல்வாமாவில் ராணுவ வீரர்கள், பெஹல்காமில் பொதுமக்களை கொண்டு இருக்காங்க. யார் கொண்டு இருக்காங்க? பாகிஸ்தான் ராணுவம் கொண்டு இருக்கு. பாகிஸ்தான் ராணுவத்தினுடைய அடிவரடிகள் அவங்க கொண்டு இருக்காங்க. அப்போது கொஞ்சமாவது ஈவிரக்கமும் தேசபக்தியும் மண்டையில மூளையும் மனசுல தேசபக்தியும் இருக்கிற யாராவது இந்த மாதிரி பண்ணுவாங்களா?
இதுல என்ன பெரிய ஒரு வருத்தம்னா, தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு ஆண்டர்பிரனர் ஆகணும், ஒரு முதலாளி ஆகணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு கலாநிதி மாறன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். என்னதான் அவங்க அப்பா வந்து கட்சி ரீதியான பணம் சம்பாதிச்சு ஒரு நிலைமைக்கு வந்தாலும் அதை சஸ்டெயின் பண்ணக்கூடிய, ஏன்னா 2 பசங்க இருக்காங்க, கலாநிதி மாறன், தயாநிதி மாறன். தயாநிதி மாறன் நமக்கு தெரியும் ஓட்டவாய், அவர் என்ன பேசுறாரு, என்ன சொல்லணும், என்ன பேசணும் ஒண்ணுமே தெரியாது. அட்லீஸ்ட் கலாநிதி மாறனாவது அந்த பிசினஸ் சாம்ராஜ்யத்தை ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட்டு கொடுக்கக்கூடிய ஒருவர். இப்போ இளைஞர்கள் ஒத்து பார்க்கக்கூடிய ஒரு நபர், அவருடைய குடும்பம் இந்த தவறு செய்யுது அப்படின்னு சொல்லும்போது இது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு விஷயமாக இருக்கு. சன்ரைசர்ஸ் லீட்ஸினுடைய எக்ஸ் வலைதளம் இந்தியாவில் தடை செய்யவும் பட்டிருக்கு. அதே போல விளையாட்டுல வந்து அரசியல் புகுத்தாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அரசியலை புகுத்த வேண்டிய ஒரு விஷயமா தான் விளையாட்டை பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ கிரிக்கெட் மாதிரியான விளையாட்டுல இந்தியாவினுடைய முதலீடு இருக்கு. அது எந்த நாட்டுக்கு போகுது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அந்த நாட்டுக்கு போகுது அப்படின்னா அதனால பயன்பெறக்கூடிய நபர்கள் இந்தியாவிற்கு எதிரானவர்களா இருக்காங்க. T20ல நாங்க விளையாட மாட்டோம் இந்தியால அப்படின்னு இதே பாகிஸ்தான் தான் சொல்லுச்சு. இல்ல, அது T20 ஏஷியா கப்ல இதே அப்ரார் வந்து நம்மளுடைய இது ரஃபேல வந்து கிண்டல் பண்ணி சைகை காட்டியிருக்காரு. இப்போ இன்னொன்னு சொல்லுவாங்க, அப்புறம் வந்து பிசிசிஐ மட்டும் பாகிஸ்தானோட விளையாடுதேன்னா பைலாட்ரல் சீரிஸ் விளையாடல, வா நீயும் நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேட்ச் விளையாடுவோம்னு விளையாடல. வேர்ல்டு கப்பு இல்லாட்டி ஒரு இன்டர்நேஷனல் அரீனால நான் பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட மாட்டேன் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய வாய்ப்பை அங்கே இழக்கிறோம். பாகிஸ்தானோட விளையாடணும், ஆனால் ஏஷியா கப் ஜெயிச்சோம். பாகிஸ்தானோட விளையாடணும், T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சோம். T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சு இந்தியாவினுடைய தன்மானம் எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு. அப்படிதான் நம்ம வந்து பாகிஸ்தானை வந்து பேட்டில் ஃபீல்ட்லையும் எல்லையிலையும் அவனை வந்து நம்ம வந்து அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும், அமனப்படுத்தணும். அதே மாதிரி கிரிக்கெட் கிரவுண்ட்லேயும் அதே தான் நம்ம வீரர்கள் செஞ்சுருக்காங்க. ராணுவ வீரர்கள் என்ன செஞ்சுருக்காங்களோ கிரிக்கெட் வீரர்களும் அதே செஞ்சுருக்காங்க. அப்போ இதையும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஸோ கொஞ்சமாவது தேசபக்தி இருந்தால் இந்த மாதிரியான செயல்களில் வந்து யாருமே ஈடுபட முடியாது. தேசபக்தியும் இல்லை, அறிவும் இல்லை, அரசியல் ஞானமும் இல்லை அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரியும். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு கேம்ல நம்ம ஜெயிச்ச போது ஜெய் ஸ்ரீராம்னு எப்படி சொன்னீங்க, வி லவ் யூ ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அதே பாகிஸ்தான் இந்தியா தோத்த போது பாப் கோன் ஹே, உங்க அப்பா யாரு அப்படின்னு சொல்லி இந்திய வீரர்களை அவமானப்படுத்தியிருக்காங்க. அதற்கு வந்து யாருமே எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை. ஸோ இந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், கேம்ல இருக்கக்கூடிய மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் அப்படின்றது 2 பக்கமுமே இருக்கணும். நாம மட்டுமே ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்க முடியாது, அவர்களும் நமக்கு ரெஸ்பெக்ட் தரணும். 2வது, இந்த விளையாட்டுல அரசியல் இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த நாடு நம்முடைய எதிரி நாடாக இருக்கு. அங்க விளையாடக்கூடிய வீரர்கள் கூட நம்மள எதிரிகளா தான் பார்க்கறாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.